கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை தனித்து பார்த்தோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் அங்கே பேசப்படுற வார்த்தைகள் எப்படியாப்பட்டதுன்னாக்கா, அங்கே சொல்றாரு, தெளிவாக சொல்றாருங்க. தேவன் சபைக்கு எழுதுறது காது உள்ளவன் கேட்கப்படுன்றாரு. அப்போ காது உள்ளவன்னாக்கா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் காது இருக்குது, அந்த வார்த்தை மேல கவனம் வைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்றாருங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்றாருனாக்கா, தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை நீங்கள் கேட்டு நடந்தாக்கா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா நித்திய ஜீவன் இருக்குன்றாரு. ஆதாம் ஏவாள் காலத்துல விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாக்கா உயிர் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கனியை நான் தரேன் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்குது, நீ ஆதியில் செஞ்சிருந்த அன்பை விட்டாய், நீ மீண்டும் எந்த நிலையிலிருந்து விந்தி அந்த நிலைந்து எஞ்சிக்கோ, அங்கேயே இருக்காத அப்படின்ட்டாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்றது இல்லைனாக்கா நான் உன்னுடைய விளக்குத்தண்டை எடுத்துடுவேன்றாரு. விளக்குத்தண்டுனாக்கா நம்ம பிரகாசிக்க முடியாதுங்க. புரிஞ்சுங்களா? உயிர் இருக்கும், உடல் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் கிறிஸ்துக்குள்ள நம்ம சாட்சியாக வாழ முடியாது. ரொம்ப மோசமாகிட்டு இருக்கும் நம்மளுடைய நிலைமைன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்றாரு, என்னுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னாக்கா உங்களை நான் விடிவெளி நட்சத்திரமான ஆக்குறேன்றாரு. சொல்லியும் செய்யாத இருப்பாருங்களா அவரு? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்தோம் அப்படின்றனாக்கா, உலகத்தை விட்டு வந்தோம், உலக ஆசைகளை விட்டு வந்தோம்னாக்கா இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். பரலோகராஜ்யத்துக்குரிய வார்த்தைகள் வசனத்தை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தின் காரியங்கள் ஆசைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோமான்னு பார்க்கணும். அங்கே ஒரு ஸ்ரீ தவறு செய்தான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, கட்டிலே படுத்த படுக்கையும் ஆக்கிடுறாரு. புரியுதுங்களா? தேவனால கூடாத காரியம் என்ன இருக்குதுங்க? படுத்துன்னுக்கிறவங்களை ஏஞ்சி நடக்க வைக்கவும் முடியும், நல்லா ஓடினுக்கிறவங்கள படுக்க வச்சிடவும் முடியும். அப்போ என்ன சொல்றாருனாக்கா, நம்மளுக்கு இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை வரப்போது, அவருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிற நமக்கு என்னன்றாருனாக்கா, நீங்கள் ஆயத்தமாயிருங்க, விழித்திருங்க, ஜெபித்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க என்றார். அப்போ நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அநேக கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க, அதிகாலையில் ஜெபிப்பாங்க. காத்தால ஒரு 3 மணிக்கு எழுந்துச்சி ஜெபிப்பாங்க, 4 மணிக்கு ஜெபிப்பாங்க, 5 மணிக்கு ஜெபிப்பாங்க. புரியுதுங்களா? அது 1 ஹவர் 1 ஹவர் 2 ஹவர் நல்லா ப்ரேயர் பண்ணி பாட்டு பாடி ஜெபிச்சு பண்ணுவாங்க. அது தேவனுக்கு மகிமை தான். அந்த நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, அதிகாலையில் துதிக்கிறது மாத்திரம் அல்ல, அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிறிஸ்துவ காட்டுன்றாருங்க. புரியுதுங்களா? நம்ம வாழ்கிற நாட்களில் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உன்னுடைய பேச்சு, உன்னுடைய பழக்கம், உன்னுடைய செயல்கள் எல்லாமே கிறிஸ்துவ போலவே இருக்கணும், கிறிஸ்துவ சார்ந்தே இருக்கணும். அப்படின்றதுக்கு ஒரு நாள் முழுவதும் நம்ம ஒரு கிறிஸ்துவனா எப்படி இருக்கணும்ன்ட்டு மற்றவங்கள்ட்ட காட்டணும். புரியுதுங்களா? முதல்ல நம்ம ஒரு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறோம், கிறிஸ்துவ போல இருக்கிறோன்றத முதல்ல நம்ம வீட்டில் காட்டணும். கிறிஸ்துவோடைய அன்பை வீட்டில் காட்டணும். அப்புறம் நம்ம பகுதியில், நம்ம தெருவில், நம்ம ஏரியாவில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, இங்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவை காட்டணும். எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்றதை நம்ம காட்டணும். புரிஞ்சுங்களா? நைட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஜெபம் பண்ணி சந்தோஷமாக எல்லாம் சேர்ந்து தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தி இது பண்ணும்போது தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுறாருங்க. அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தினாக்கா, அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வார்த்தைகளை வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருந்தாக்கா, நம்மள என்ன பண்ணுறாரு, கனப்படுத்துறாரு, நம்மளை மேலும் மேலும் உயர்த்துவார். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சில விஷயங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, இந்த உலகம் நிறைந்திடல, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரப்போகுதுன்றது எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோமா? 1 அதிகாரத்தில் சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில்,
ஆல்ஃபேபாவும் உபமாவும் இருக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் அப்படின்ற மாதிரி வருதுங்க வாசனம். ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போ அவர் வரத்துக்கு அவர் முன்னாடி நம்ம போய் நிற்கிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும் இல்லையா, நம்மளுக்கு தயார்படுத்தணும் இல்லையா. எதுவுமே இல்லாத இருந்தால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அவர் வரும்போது வெக்கப்பட்டு போயிடுவோம், நம்ம கைவிடப்பட்டுடுவோம். அதுக்காக தான் அங்கே சொல்கிறாருங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, இந்த உலகத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைச்சிருக்கிறோன்னு சொல்லும்போது நம்ம நீதியின் மக்களாக நம்ம வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவுக்குள் நறுமணமாக நம்ம எல்லாருக்கும் அந்த வாசனையோடு இருக்க முடியும். இப்போ ஒரு ஊதுபத்தி கூட ஒரு வாசனை கொடுக்குது அப்படின்னாக்கா, அது மாதிரி கிறிஸ்துவோடைய நறுமணத்தில் இப்போ அவருடைய வார்த்தைகள் வசனத்துக்குள்ளே நம்ம இருந்தால் நம்மளுடைய வார்த்தை வசனங்கள் அவரை போல இருக்கும், அவரை சார்ந்து இருக்கும், அவரை மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த அழைப்பை நம்ம அனுதினமும் சிந்தித்து கொண்டு இருந்தாக்கா கண்டிப்பாக என்ன பண்ணுவாருங்க, நம்மளுக்கு வெளிச்சத்தின் கனியை தருவார், நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருவார், நம்மளுக்கு விடிவெளி நட்சத்திரம் என்ற பேரை தருவாருங்க. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவர் சொன்ன வார்த்தைகளை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணுங்க. புரியுதுங்களா? நம்மளை சூழ்ந்த பாரமான விஷயங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் நம்மளுடைய முன்னாடி நம்மளுடைய பின்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, தூதர்கள் அனுப்பி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்து போகாதபடிக்கு அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு கர்த்தர் தம்மை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.